OCBC, MBC, BCM இந்த நாலு கம்யூனிட்டிக்கும் டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி OC, BC, MBC, BC முஸ்லிம், SC, ST, SCA கம்யூனிட்டிக்கு என்னென்ன கோர்சஸ் கிடைக்கும், எதெல்லாம் மேனேஜ்மென்ட்ல நீங்க போலாம், இந்த மாதிரி கோர்ஸ் வைஸ் நம்ம கொடுக்க போறோம். 130 கட் ஆஃப் வரும்னா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணா என்ன கோர்ஸ் கிடைக்கும், எந்த காலேஜ்ல கிடைக்கும்னு பார்க்க போறோம். டாப் காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு டயர் 1 காலேஜ்ல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன். உங்களோட கம்யூனிட்டி SC, ST, SCA வா இருந்தா நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா போலாமா? போக கூடாது. கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுமா? அப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதன் காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். இந்த வருஷம் TNEA கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் உங்களுக்கு 150 கட் ஆஃப்க்கு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. 150 கட் ஆஃப்க்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எந்த மாதிரியான காலேஜஸ் கவுன்சிலிங்ல கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் போகணும்னா எந்த மாதிரியான கோர்சஸ், எந்த மாதிரியான காலேஜஸ் நீங்க போகலாம், எவ்வளவு ஃபீஸ் கேட்பாங்க, என்ன லெவல்ல டொனேஷன்ஸ் இருக்கும், என்னென்ன கம்யூனிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த கோர்சஸ் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கும். டாப் மோஸ்ட் காலேஜ் பாக்குறீங்கன்னா ஒரு சில கல்லூரிகள்ல SC கம்யூனிட்டி மாணவனுக்கு 140 கட் ஆஃப் இருந்தா ஒரு சில சீட்ஸ் கிடைக்கும். 150 கட் ஆஃப் இருந்தாலும் டாப் 10 காலேஜஸ்ல ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியான ஒரு சில கோர்சஸும், சிவில் மாதிரியான ஒரு கோர்சஸும் BC கம்யூனிட்டிக்கும், MBC கம்யூனிட்டிக்கும், BC முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குங்க. இது நீங்க நம்ம ஓவரலா சொன்னா நம்ப மாட்டீங்க, பட் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா டீடைல்டா பாருங்க. 150 கட் ஆஃப்க்கு கீழே தான் வரும். 2024 வருஷம் கவுன்சிலிங் போறீங்கன்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற அனலைசிஸும் நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத சொல்ல போறோம். TNEA 2024 150 பிலோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் what to do next, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல இருக்க போகுது. And then what colleges and courses they will get in 2024. 2024 வருஷம் என்ன கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான காலேஜஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அனலைசிஸும் இருக்க போகுது. மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டுமே. இது மாதிரி 25 to 30 வீடியோஸ் 150 கட் ஆஃப் கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே நம்ம பிரத்யேகமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தொடர்ந்து வர மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாவே நீங்க போகிறதுக்கான வழிகள் என்னென்ன கல்லூரியில சீட் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம கொடுப்பாங்க. மேற்கொண்டு நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எந்தெந்த கல்லூரிகள் நீங்க போகலாம் அப்படிங்கிற கிளியர் டீடைல்ஸ் ஃப்ரீயா நம்ம கொடுப்போம். நேரடியா நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம ஆபீஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எந்த ஒரு காலேஜ்ல சேரணும், சென்னை ரீஜனா இருந்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தாலும் பரவாயில்ல, சவுத் ஜோனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கன்சல்டிங்காக நீங்க நம்மள நேரடியா நம்ம ஆபீஸ் கோயம்புத்தூருக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு சில கண்டென்ட் என்னென்ன இருக்க போகுது, கண்டென்ட்ஸ் ஆஃப் த வீடியோ. அதுக்கு முன்னாடி fill Google form for free college guidance கொடுத்திருக்கோம். இந்த நம்பருக்கு இல்லனா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு Google ஃபார்ம் கொடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ஸ்ல ஒரு Google ஃபார்ம் கொடுத்திருக்கேன். உங்க பேரு, நீங்க என்ன டீடைல்னு ஃபில் பண்ணிட்டு என்ன கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஃபில் பண்ணீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா போடலாமா இல்ல கவர்மெண்ட் கோட்டாக்காக வெயிட் பண்ணலாமா, நீங்க கேக்குற கோர்ஸ் எந்த கல்லூரியில கிடைக்கும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு போன்ல சொல்லுவாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோல மேனேஜ்மென்ட் கோட்டா அண்ட் கவுன்சிலிங் கோட்டா சம்பந்தப்பட்டது பார்க்க போறோம். இஸ் தேர் எனி சான்சஸ் ஃபார் டாப் காலேஜ் அட்மிஷன், பெரிய காலேஜ்ல போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்க போறோம். டயர் 1 டயர் 2 காலேஜஸோட சான்சஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயர் 1ல OC, BC, MBC, SC கம்யூனிட்டிக்கு என்ன கோர்சஸ் கிடைக்கும், 150 பிலோ கட் ஆஃப் ஆகி இருந்தால். டயர் 2ல OC, BC, MBC, BC முஸ்லிம், SC, ST, SCA கம்யூனிட்டிக்கு என்னென்ன கோர்சஸ் கிடைக்கும், எதெல்லாம் மேனேஜ்மென்ட்ல நீங்க போலாம், இந்த மாதிரி கோர்ஸ் வைஸ் நம்ம கொடுக்க போறோங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா which course you will get in 2024. அண்ணா எங்களோட கட் ஆஃப் 150 and below, ஃபார் எக்ஸாம்பிள் 130 ன்னு வெச்சுக்கோங்க. 130 கட் ஆஃப் வரும்னா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணா என்ன கோர்ஸ் கிடைக்கும், எந்த காலேஜ்ல கிடைக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா, 25,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. பிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், கட் ஆஃப் இறங்குமா அதையும் டீடைல்டா பாத்துருவோம். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா சீட் ஏதாவது புக் பண்ணுமா, டொனேஷன்ஸ் ஏதாவது பே பண்ணுமா, நாங்க இப்பவே போய் ஏதாவது காலேஜ்ல
சீட்டை புக் பண்ணுமா டொனேஷன்ஸ் கட்டுமான்னு கேக்குறீங்க. அதையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கவுன்சிலிங் கோட்டாவா, இது தெளிவா பாத்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் கோர்ஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ் சீட்ஸ் ஆல்சோ டிஃபர்ஸ். ஒண்ணும் இல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணுமா கவர்மெண்ட் கோட்டா வேணுமா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அண்ணா என்னோட கட் ஆஃப் வந்து 135, நான் என்ன போலான்னு கேக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கேக்குற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேக்குறீங்க, டாப் மோஸ்ட் காலேஜ்ல கேக்குறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகணும். ஒருவேளை உங்களோட கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டியா இருக்கு 135 கட் ஆஃப், நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேக்குறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வெயிட் பண்ணலாம். ஏன்னா இதுல கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது இல்ல. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ், சர்க்யூட் பிரான்ச்சஸ். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸும். சர்க்யூட் பிரான்ச்சஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேரு வந்தாலே அது சர்க்யூட் பிரான்ச் தான். இசிஇ, ட்ரிபிள்இ, இஐஇ, எலக்ட்ரானிக் விஎல்எஸ்ஐ டிசைன், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 5 கோர்சஸ். இது எல்லாமே டிமாண்ட் இருக்கிற கோர்சஸ். இன்னும் ஒரு சில கோர்சஸ் வந்து டிமாண்ட் கம்மியா இருக்கிற கோர்சஸ். எதுன்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், ஃபுட் டெக், பயோமெடிக்கல், பயோடெக், லெஸ் டிமாண்ட் கோர்சஸ்ங்க. சோ டிமாண்ட் அதிகமான கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும். டிமாண்ட் கம்மியா இருக்க கோர்சஸ்க்கு உங்க கம்யூனிட்டி பொறுத்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணலாம். 150 பிலோ கட் ஆஃப் மட்டுமே பேசிட்டு இருக்கேன். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா டாப் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டயர் 1 காலேஜ்ல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க. டயர் 2 காலேஜ்ல 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷன் வாங்குறாங்க. 150 கட் ஆஃப்க்கு கீழே வரும். டாப் டயர் 1 காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கட்ட தயாராயிக்கோங்க. டயர் 2 காலேஜ் பாக்குறீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கட்ட தயாராயிக்கோங்க ஃபார் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் சர்க்யூட் பிரான்ச்சஸ் அலோன். ஆனா இது டயர் 2ல நாங்க மெக்கானிக்கல் சிவில்லாம் போலாமானா கவுன்சிலிங்லே கிடைக்கும், கம்யூனிட்டி வைஸ் மாறும், அதையும் பார்த்துருவோம். டயர் 3 100வது ரேங்கிங்ல இருந்து 250 ரேங்கிங் காலேஜஸ் டயர் 3 கவுன்சிலிங்ல கிடைக்கும், அதான் கவுன்சிலிங் போட்டுருக்கோம். டயர் 4 250 ரேங்கிங்ல இருந்து ரிமைனிங் காலேஜஸ் கவுன்சிலிங்லே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு எடுத்துக்கிட்டோமா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நாம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி. விஐடில படிக்கணும், அமிர்தால படிக்கணும், எஸ்ஆர்எம்ல படிக்கணும், சிவநாடார் யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், இந்த மாதிரியான காலேஜஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8499 அப்படிங்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மார்ச் 23ஆம் தேதி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். உண்மையாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் நம்ம கோச்சிங்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சோ இதுல வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் மொத்தம் 130 மணி நேரம் சொல்லி தரப்படுது. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்டிடியூட் மட்டும் 40 மணி நேரம். எதுக்காகன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்என்னுக்கும் சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கும் ஆப்டிடியூட் அதிகமா கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கனால ஆப்டிடியூட் வந்து நம்ம 40 ஹவர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி தருவாங்க. காலையில 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஆன்லைன்ல நம்ம தனியா ஒரு ஆப் டிசைன் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ல நடக்கும். ஒரு கிளாஸும் 1.5 மணி நேரம் நடக்கும். 8 to 9:30 1 மணி நேரம் கேப், 11 to 12:30 1 மணி நேரம் கேப், 2 to 4 1 மணி நேரம் கேப், 5 to 7 இந்த மாதிரி நடக்கும். 4 கிளாஸஸ்மே நடக்கும். 25 to 30 நாள் நடக்கும். மார்க் டெஸ்டும் கொடுக்க போறோம். ஆன்லைன்ல நடக்கும். போன்லயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும். பேமெண்ட்டும் இந்த நம்பருக்கு தான் நீங்க பண்ணணும். இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீடைல நாங்க அனுப்பி விடுவோம். சரிங்களா? சோ ஆனா இது ஆரம்பிச்சுட்டு நாங்க லேட்டா பண்ணலாமா, ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, லைவா போயிட்டு இருக்கும். அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க போட்டு பாத்துக்கலாம். சீக்கிரமா ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த லீவ் டைமை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா எல்லாம் இருக்க வேணாம். சும்மா இருக்கிறதுக்கு படிங்க. ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் எழுதுங்க. மெரிட்ல சீட் கிடைச்சோம்னா நல்லது தானே, டாப் காலேஜ் தானே, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா எஸ் கவுன்சிலிங் மூலமா போற மாதிரி இருந்தா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன மாதிரியான சீட்ஸ் கிடைக்கும் டாப் காலேஜ்னு பாத்துடலாம். டயர் 1 காலேஜஸ் வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. அது நீங்க என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். MQ is the only option. டயர் 1 காலேஜஸ். டயர் 2 காலேஜ்னா CS சென்ட்ரிக் கோர்சஸ் வரைக்கும், BCE, EEE வரைக்கும் சான்ஸ் கம்மி. மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ஒன்லி ஆப்ஷன் இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும். OCBC, MBC, BCM இந்த 4 கம்யூனிட்டிக்கும் டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியாச்சு.
பட் டயர் 2 காலேஜ்ல மெக்கானிக்கல் கிடைக்கலாம், சிவில் கிடைக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்குங்க இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா கட்டாயமா 150 கட் ஆஃப்க்கு கம்மியா இருந்தாலும் டயர் 2 காலேஜ்ல இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். இது பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், கோச்சிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யோசிக்காம கமெண்ட்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து கால் பண்ணுவாங்க. டவுட்ஸ் என்னங்கிறத கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவா இருந்தா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா? போக கூடாது. உங்களுக்கு கவுன்சிலிங்ல கிடைக்குதுங்க. நம்ம அனலைஸ் பண்ணபடி பார்த்தோம்னா டயர் 1 காலேஜ் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த 3 கட்ட கம்யூனிட்டிக்குமே 150 கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சுன்னா டயர் 1 காலேஜ்ல மேக்ஸிமம் கோர்ஸ் கிடைக்காது. ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்ஸோ, டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ, இல்லைன்னா மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் ஏதாவது 1-2 தான் கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்காது. ஆனா டயர் 2 காலேஜ்ல எல்லா கோர்ஸுமே கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டால. இப்போ 150 கட் ஆஃப் கீழே எஸ்சி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் கவுன்சிலிங்ல டயர் 2 காலேஜ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு எடுத்துக்கிட்டோமா டயர் 1 காலேஜ் பார்த்தோம்னா அது என்னென்ன உங்களுக்கே தெரியும். பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சிவநாடார் யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட், சென்னை இன்ஸ்டிடியூட், பிஎஸ்ஜி ஐடெக், தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்க டாப் மோஸ்ட் காலேஜ். நான் ஆர்டர் முன்ன பின்ன சொல்லிருக்கேன், பட் இதெல்லாம் டயர் 1 தான். ரவுண்ட் 1ல அதிகமான சீட்ஸ் ஃபில் பண்ற காலேஜஸ். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் காலேஜ், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் தென் பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் அதிகமான சீட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்றாங்க. இந்த கல்லூரிகள்லாம் டயர் 1ல வரும். ஆனா டயர் 1 காலேஜ் லிஸ்ட் கிடைக்குமா கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோவா கொடுக்குறேன். என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் நம்ம வீடியோ கொடுத்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். டயர் 3 டயர் 4 காலேஜ் ஆப்வியஸ்லி கிடைக்கும். சோ இங்கே சொல்லிருக்கோம் பாத்துக்கோங்க. எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ். ஷெட்யூல் ட்ரைபா இருந்தீங்கன்னா டயர் 1 காலேஜ்ல 150 பிலோ கட் ஆஃப் வச்சிருந்தாலும் சில கோர்சஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி எஸ்டி கம்யூனிட்டிக்கு எல்லா கோர்ஸும் டயர் 2 காலேஜ்ல கவுன்சிலிங்ல கிடைக்கும். இதுதான் வந்து கவுன்சிலிங் பத்தின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுமா, அப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதன் காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை வச்சு முடிவு பண்ணலாம். முதல்ல பாஸ் பெர்சன்டேஜ், எத்தனை மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க, எத்தனை மாணவர்கள் சென்டம் எடுத்திருக்காங்க, அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்களா, குறைவான மார்க் வாங்கியிருக்காங்களா, இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியுங்க. அந்த வரிசையில இந்த வருஷம் மேத்தமெட்டிக்ஸ்ல சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து கவர்மெண்ட் வந்து எது எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து நியூஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் படி மேக்ஸ் ரொம்ப ஈஸி, சிம்பிளி சென்டம் வந்து நிறைய பேர் வருகிறாங்க. மேக்ஸ்ல சென்டம் வருதுனாலே கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சரிங்களா? கெமிஸ்ட்ரி as usual மாடரேட் கம் ஈஸி. ஒரு சில மாணவர்கள் மாடரேட்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரி பரவாயில்ல ஈஸின்னு சொல்றாங்க. பிசிக்ஸ் கஷ்டங்க கிடையாது. பிசிக்ஸ் லாஸ்ட் இயரும் இப்படிதான் இருந்தது. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு பிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்றீங்கன்னா சவுத் ஜோன்ல பிசிக்ஸ்ல 99 வரும்னு சொல்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்கிட்ட பேசினாங்க. சோ இது என்ன எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா புக்கையே படிச்சுட்டு போன குழந்தைங்களுக்கு பிசிக்ஸ் ஈஸியா தான் இருக்கும். உங்க பையனோ இல்லடா உங்க பொண்ணோ இருந்தாங்கன்னா கேளுங்க, ஏன்டா புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா பிசிக்ஸ் ஈஸியா? ஆமா, உள்ள இன்சைட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எழுதிருக்கலாம். சோ இப்படி இருக்கும் பட்சத்துல கட் ஆஃப் மார்க் வந்து குறைவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு தெரியல, ரிசல்ட் தான் தெரியும். பட் இதை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் வந்து லாஸ்ட் இயர் மாதிரியே ஈக்குவலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்லனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீட் இன்க்ரீஸ், அதாவது 25,000 சீட்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதனால கட் ஆஃப் மார்க் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு சில டாப் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு டிமாண்ட் அதிகம். கட் ஆஃப் டிக்ரீஸ் வந்து எதை வச்சு பிரெடிக்ட் பண்ணலாம்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிரெடிக்ட் பண்ண முடியும். எவ்வளவு சீட்ஸ் கரெக்டா ஒவ்வொரு காலேஜுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க பொறுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில 150 சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ஒரு கட் ஆஃப் மார்க் குறையும், 2 கட் ஆஃப் மார்க் குறையும். இப்படி ஒவ்வொரு காலேஜ்லயும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது கட் ஆஃப் மார்க் குறையும். சோ இதுதான் வந்து இப்போதைக்கு அனாலிசிஸ் படி. சோ 25,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டிஎன்ஏக்கு கீழே
கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவுல எல்லாம் குறையாது. லாஸ்ட் இயர் 180 இந்த வருஷம் 178 79 ஆகும். இது வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணா. ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ ரிசல்ட் ரொம்ப குறைஞ்சாலோ 4 மார்க் 5 மார்க் வந்து கட் ஆஃப் குறையும். அது மே மாசம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். சோ மாணவர்கள் 150 பிலோ கட் ஆஃப் வரும் பட்சத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பிளான் பண்ண வேண்டியது டயர் 1 அண்ட் டயர் 2 காலேஜ். ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்காது கவுன்சிலிங்ல ஃபார் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கோர்சஸ். அதுவுமே பிசி, எம்பிசி அண்ட் பிசி முஸ்லிம், ஓசி இந்த 4 கம்யூனிட்டி மாணவர்கள் இந்த வேலையை இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகாதீங்க. கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்ல கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை டயர் 3 அண்ட் டயர் 4 எடுக்கிறதுக்கே இந்த எல்லா கம்யூனிட்டி மாணவரும் தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் எலக்ட்ரானிக் கோர்சஸும் கவுன்சிலிங்லயே கிடைக்குங்க. கட்டாயமா இந்த வீடியோ ஒரு கிளியர் கட் டீடைல் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாரு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், யாரு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து டயர் 2 காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தலாம். டயர் 1ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கோர்ஸ் கிடைக்காது. டயர் 2ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் கிடைக்காது. ஆனா டயர் 2ல கிடைக்கும்னு பார்த்தோம்னா இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஓசி கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டி, பிசி முஸ்லீம், எம்பிசி இந்த 4 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த கோர்சஸ் டயர் 2 காலேஜ்ல கிடைக்குங்க. 150 பிலோ கட் ஆஃபா இருந்தாலும். சோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி காத்திருக்கலாம். சரிங்களா? சோ இதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். மேற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் நம்ம சேனலோட ஆபீஸ் நம்பரும் கொடுத்திருக்கோம். கரியர் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்போம். கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களை தேடி நாங்க உதவி பண்ண கட்டாயமா சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.